ஒரு அழகான கிராமத்தில் அரவிந்த் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் ஆர்வமுள்ளவனும் புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள விரும்பும் தன்மையுடையவனும். அவன் கண்களில் எப்போதும் ஒரு கனவு இருந்தது. நான் ஒரு நாள் பெரிய மனிதனாக வேண்டும் என்ற கனவு. ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு ஒரு மேஜிக் கலைஞன் வந்தான். அவன் பெயர் ரவி. கிராமத்தில் உள்ள எல்லாரும் அவன் மேஜிக் நிகழ்ச்சியை பார்க்க ஆவலுடன் காத்திருந்தார்கள். அந்த செய்தி அரவிந்தின் காதில் விழுந்ததும் அவன் மிகவும் உற்சாகமடைந்தான். அடுத்த நாள் மாலை கிராமத்தின் பெரிய மைதானத்தில் மேஜிக் நிகழ்ச்சி ஆரம்பமானது. மக்கள் அனைவரும் திரண்டனர். அரவிந்தும் தனது நண்பர்களுடன் அங்கே சென்றான். மேடையில் ரவி வந்தவுடன் அனைவரும் கைத்தட்டினர். முதலில் ரவி ஒரு சிறிய கைத்துணியை எடுத்தான். அதை காற்றில் வீசியதும் அது ஒரு பறவையாக மாறி பறந்து சென்றது. மக்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். அரவிந்தின் கண்கள் விரிந்துவிட்டது. அடுத்ததாக ரவி ஒரு காலியான பெட்டியை காட்டி அதை மூடினான். சில வினாடிகளில் அதை திறந்தபோது அதிலிருந்து ஒரு பெரிய மலர் கொத்து வெளியே வந்தது. குழந்தைகள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் குரல் கொடுத்தனர். அரவிந்த் அந்த மேஜிக் காட்சிகளை பார்த்து முழுவதும் மயங்கி போனான். இப்படி எப்படி சாத்தியம் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். அவன் மனதில் ஒரு ஆசை பிறந்தது. நானும் இப்படி மேஜிக் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. நிகழ்ச்சி முடிந்ததும் மக்கள் அனைவரும் வீட்டிற்கு திரும்ப ஆரம்பித்தனர். ஆனால் அரவிந்த் மட்டும் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். ரவி மேடையை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். அவனை பார்த்து அரவிந்த் ஓடி வந்து, அண்ணா, நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டான். ரவி சிரித்துக்கொண்டு, கேள்பையா என்றான். நீங்கள் இப்படி பெரிய மேஜிக் எப்படி செய்கிறீர்கள்? இது உண்மையா என்று அரவிந்த் கேட்டான். ரவி சிறிது சிரித்து, இது உண்மையான மந்திரம் இல்லை பையா, இது பயிற்சி, கவனம் மற்றும் நம்பிக்கை, நீயும் கற்றுக்கொள்ளலாம் என்றான். அந்த வார்த்தைகள் அரவிந்தின் மனதில் ஒரு தீபம் ஏற்றியது. நானும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், என்னை கற்றுக் கொடுக்க முடியுமா என்று அவன் கேட்டான். ரவி அவனை ஒரு நிமிடம் பார்த்தான். அவன் கண்களில் உள்ள ஆர்வத்தை உணர்ந்தான். நான் நாளை இந்த கிராமத்தை விட்டு போகிறேன், ஆனால் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் என்று ரவி சொன்னான். அவன் ஒரு சிறிய காகிதத்தை அரவிந்திடம் கொடுத்தான். அதில் சில எளிய மேஜிக் ட்ரிக்ஸ் எழுதப்பட்டிருந்தது. இதிலிருந்து தொடங்கு, தினமும் பயிற்சி செய், ஒரு நாள் நீயே பெரிய மேஜிக் கலைஞன் ஆகுவாய் என்றான். அரவிந்த் அந்த காகிதத்தை மிகவும் கவனமாக எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றான். அந்த நாள் முதல் அவன் தினமும் பயிற்சி செய்ய ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் அவனுக்கு பல தவறுகள் நடந்தது. அவன் முயற்சிகள் பல முறை தோல்வி அடைந்தது. ஆனால் அவன் விடாமல் முயன்றான். நாட்கள் சென்றன. அவன் திறமை மெதுவாக வளர்ந்தது. அவன் நண்பர்களுக்கு சிறிய மேஜிக் காட்ட ஆரம்பித்தான். அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு வருடம் கழித்து அந்த செந்த கிராமத்தில் ஒரு விழா நடந்தது. அந்த விழாவில் மேஜிக் நிகழ்ச்சி நடத்த ஒருவரை தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்போது கிராம மக்கள் அனைவரும் ஒரே குரலில், அரவிந்த் தான் செய்ய வேண்டும் என்றனர். அரவிந்த் முதலில் பயந்தான். ஆனால் அவன் ரவியின் வார்த்தைகளை நினைத்தான். நம்பிக்கை இருந்தால் நீ முடியும். அவன் மேடையில் நின்றான். மக்கள் அனைவரும் அவனை எதிர்பார்த்து பார்த்தனர். அவன் தனது முதல் மேஜிக் காட்சியை செய்தான். அது மிகவும் வெற்றிகரமாக அமைந்தது. மக்கள் கைத்தட்டினர். அவன் தைரியம் அதிகரித்தது. அவன் தொடர்ந்து பல மேஜிக் காட்சிகளை செய்தான். அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த நாள் அவன் கிராமத்தின் சிறந்த மேஜிக் கலைஞனாக மாறினான். நிகழ்ச்சி முடிந்ததும் அவன் மனதில் ஒரு சந்தோஷம். அவன் நிலைத்தான். ஒரு நாள் நான் விழுந்து போய் பார்த்த அந்த மேஜிக் தான் இன்று என்னை உயர்த்தியது. அவன் அந்த காகிதத்தை இன்னும் பாதுகாத்து வைத்திருந்தான். அது அவன் வாழ்க்கையை மாற்றிய ஒரு சிறிய விதை. நல்ல விஷயம், நீதி. ஆர்வமும் முயற்சியும் இருந்தால் எந்த சாதாரண மனிதனும் அசாதாரணமான சாதனைகளை அடைய முடியும். விழுந்து பார்த்த ஒரு கனவு கூட உன்னை உயரத்தில் கொண்டு செல்லும் சக்தி உடையது.